திருப்புவனம் கஸ்டடி மரணம் தொடர்பாக 2வது நாளாக மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருப்புவனம் ஏடிஎஸ்பி சுகுமாரன் மற்றும் திருப்புவனம் ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோரிடம் தற்போது நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருப்புவனம் கஸ்டடி மரணம் தொடர்பாக 2வது நாளாக நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர். நிச்சயமாக 2வது நாளாக 3 மணி நேரமாக நீடிக்கும் மாவட்ட நீதிபதி விசாரணை தற்பொழுது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அஜித்குமார் கொலை வழக்கு கோவில் காவலர் பிரவீன்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் மற்றும் கோவில் பாதுகாப்பு அலுவலர் சிசிடிவி கண்காணிப்பாளர் சீனிவாசன் ஆகிய 4 பேரிடமும் நேற்று மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் ஆகியோரிடம் விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று 2வது நாளாக கோவில் அறநிலையத்துறை அலுவலரான பெரியசாமி தனிப்படையினரை தாக்கிய வீடியோவை பதிவு செய்த சத்தீஸ்வரன், கோவில் அலுவலரான பிரபு, கார்த்திக் ராஜா ஆகியோரிடம் விசாரணையை நடத்தி வருகின்றனர். காலை 8:45 மணி முதல் தொடர்ந்து 3 மணி நேரமாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சதீஸ்வரன் மற்றும் கோவில் சிசிடிவி கண்காணிப்பாளர் சீனிவாசன் உள்ளிட்ட சாட்சிகள் தங்களுக்கு காவல்துறை தற்போது வரை பாதுகாப்பு தரவில்லை என்பதையும் மாவட்ட நீதிபதியிடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து திருப்புவனம் ஏடிஎஸ்பி சுகுமாரன் மற்றும் திருப்புவனம் ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோரிடமும் மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது கோவில் உதவி ஆணையரிடம் ஓட்டுநர் கார்த்திக் மற்றும் முக்கிய சாட்சியான சத்தீஸ்வரன் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி முகேஷ்.